அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரிக்கு பக்கத்தில் வில்லியனூர் அப்படின்ற பகுதியில் ராஜா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சந்திரசேகர். இவருக்கு வயசு 43. இவர் ஒரு அப்பளம் தயாரிக்கிற வியாபாரி. இவருடைய மனைவி தவமணி, இவங்களுக்கு வயது 35. இவங்க 2 பேர்த்துக்கும் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. கடந்த 28ஆம் தேதி தம்பதிக்கு இடையே குடும்ப தகராறு ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு 2 பேருமே தூங்கியிருக்காங்க. அப்புறம் நேற்று முன்தினம் காலை நீண்ட நேரம் ஆகியும் சந்திரசேகர் எழுந்திருக்கவே இல்லை. இதையடுத்து அவருடைய மனைவி எழுப்பி பார்த்துருக்காங்க. அவர் மாரடைப்பால் இறந்தது போல் தெரிஞ்சதால் மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை கேட்டு அங்கே வந்த வில்லியனூர் காவல் ஆய்வாளர்கள் கிருஷ்ணன் தலைமையிலான போலீஸார் உடலில் நகைக்கீறல் இருக்கிறதா பார்த்துருக்காரு. கீறல் இருக்கிறத பார்த்த அடுத்த நிமிஷமே கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்குது, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது, இந்த பாடி எடுத்துருவாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவும் செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் தான் பிரேத பரிசோதனை முடிவில் ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்குங்க. அந்த உண்மை என்ன அப்படின்னா, சந்திரசேகர் கழுத்தை நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்ல வருது. இதையடுத்து வில்லியனூர் போலீஸார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி சந்தேகத்தின் பேரில் சந்திரசேகரோட மனைவி தவமணியை பிடிச்சி விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்யும்போது தான் ஒரு திடுக்கும் தகவல் வெளியே வருது. என்னென்னா, இந்த அப்பள வியாபாரியான சந்திரசேகர் தவமணியை காதலித்து தான் திருமணம் செஞ்சுருக்காருங்க. இதுக்கிடையில் அரசூரில் உள்ள கறிக்கடைக்கு கறி ஞாயிற்றுக்கிழமை வாங்கிறதுக்கு தவமணி போயிருக்காங்க. அங்கே வேலை செஞ்சிகிட்டு இருந்திருக்க திண்டுக்கல்லை சேர்ந்த அஜ்மீர் கான் அப்படின்ற ஒரு 25 வயது வாலிபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்குங்க. தன்னை விட 10 வயது பையன், சின்ன பையன் அந்த பையன் அப்படின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட தவறான உறவில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க தவமணி. நாளடைவில் இவங்க 2 பேர்த்துக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அடிக்கடி இவங்க தனிமையில் செஞ்சுட்டு உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள், அதாவது அடிக்கடி வெளியில் சந்திக்கிறது ஏதாவது ஒரு நாள் தான். நம்ம அடிக்கடி சந்திக்கிறது உன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம வெளியில் சந்தித்தோம்னா, அதனால் உன்னுடைய பக்கத்துலேயே, வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜ்மீர் கான் சொல்லியிருக்காரு. தவமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு மேலேயே ஒரு மொட்டை மாடி ஒன்று இருக்குது, அது வாடகைக்கு தான் நாங்கள் கொடுத்தனம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வேணால் நீ தங்கிக்கோ, ஏற்கனவே தங்கிட்டு இருந்தவங்க அதில் இல்லை, நீ குடிக்க வாடகைக்கு வர்ற மாதிரி அங்கே குடி வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தன்னுடைய வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லி அந்த வீட்டுக்கோட மாடியிலேயே அந்த அஜ்மீர் கான் குடி வந்துடுறான். வந்ததுக்கு அடுத்த நிமிஷமே என்ன நடக்குது அப்படின்னா, அப்பப்போ சந்திச்சிட்டு இருந்த இந்த ஜோடி, இந்த சந்திரசேகர் எப்பெல்லாம் டெய்லியும் வெளியில் போகிறாலோ அப்பெல்லாம் தவமணியை சந்திக்கிறதுக்காக மாடியிலிருந்து கீழே உல்லாசமாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இவங்க நினச்ச நேரம்லாம் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கணவனான சந்திரசேகரத்துக்கு தெரிய வந்துடுது. ஒரு நாள் அப்பளம் விற்றுட்டு திடீர்னு பொருளை மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு பார்த்துருக்காரு. இவங்க 2 பேரும் துணிமணி இல்லாமல் கடந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த நிமிஷமே 2 பேர்த்தையும் அடித்து உதச்சி கண்டிச்சு இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த தவறான உறவை இப்போவே இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அவனையும் வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுறாங்க. குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி தான் கடந்த 28ஆம் தேதி ஏற்பட்ட தகராறை அறிஞ்சு அங்கே வந்த அஜ்மீர் கான் தவமணியோட சேர்ந்து சந்திரசேகரை கழுத்தால் நெரிச்சு தலையானையால் அவரோட முகத்தை அழுத்தி கொலை செஞ்சுருக்காங்க. ஒன்றும் தெரியாதது போல் நாடகம் ஆடியது தெரிய வந்துருக்கு போலீஸாரோட விசாரணையில். இதை அடுத்து சந்திரசேகரோட மனைவி தவமணி அப்புறம் அவனோட கள்ளக்காதன் அஜ்மீர் கான் 2 பேரையும் கைது செஞ்சு வில்லியனூர் போலீஸார் அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. தவறான உறவு எப்படி இப்போ ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் தெரிய வருதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.